நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்போக்கன் ஹிந்தி டாபிக்ல டே 11ல இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸா இருக்கும். ஃபியூச்சர் டென்ஸை பயன்படுத்தி எப்படி பேசுறது பார்க்கலாம். மே ஊங்கா, தும் ஓகே, வ ஏகா, யவ் ஏகா, ஏ வே ஆப் ஹம் ஏங்கே. மைம்னு வந்ததுன்னா ஊகான்னு யூஸ் பண்ணணும். மைம் மேலா இருந்ததுன்னா ஊகா, ஃபீமேலா இருந்ததுன்னா ஓகி. தும் செகண்ட் பர்சன் சிங்குலரா இருக்கும்போது ஓகேன்னு பயன்படுத்தணும். வ ஏகா, வகுன்னு வரும்போது ஏகா, யகுன்னு வரும்போது ஏகா. அதே மாதிரி வகு மேலா இருந்ததுன்னா ஏகான்னு யூஸ் பண்ணணும். வகு ஃபீமேலா இருந்ததுன்னா ஏகின்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யகு ஏகா. ஏ வே ஆப் ஹம் இது எல்லாம் வந்ததுன்னா நம்ம ஏங்கேன்னு யூஸ் பண்ணணும். இப்போ சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்த்தா ஈஸியா புரியும். மே ரோஜ் ஸ்கூல் ஜாத்தா ஹூம். மேம் நான் ரோஜ் தினமும் ஸ்கூல் ஜாத்தா ஹூம். நான் டெய்லி ஸ்கூல் போறேன். மேம் ரோஜ் ஸ்கூல் ஜாத்தா ஹூம். ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. ओके, लेकिन कल मैं स्कूल नहीं जाऊंगा. லேக்கின் ஆனா, இந்த இடத்துல லேக்கின்னா என்ன? ஆனால் இது மாதிரியான வேர்ட்ஸ்ல நம்ம பிக் பண்ணி ஈஸியா அப்பப்போ பேசும்போது ஆட் பண்ணிக்கலாம். லேக்கின் ஆனா, கல் நாளைக்கு. கல்லுக்கு டூ மீனிங் இருக்கு. ஒன்னு எஸ்டர்டே, இன்னொன்னு டுமாரோ. அது சென்டென்ஸ் வைஸ் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? லாஸ்டா கானு கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த கல் ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கானு கம்ப்ளீட் ஆகாம தானு கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா அது பாஸ்ட் டென்ஸ், ஐ மீன் எஸ்டர்டேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா நமக்கு புரிய வரும். லேக்கின் ஆனா, கல் நாளை, மெய்ம் நான் ஸ்கூல் நஹி ஜாவுங்கா நாளைக்கு நான் ஸ்கூல் போக மாட்டேன். நான் டெய்லி ஸ்கூல் போவேன், ஆனா நாளைக்கு நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மேம் ரோஜ் ஸ்கூல் ஜாத்தா ஹூ. நான் டெய்லி ஸ்கூல் போவேன். மைம்னு வந்திருக்கா, ஹூன்னு கம்ப்ளீட் ஆயிருக்கு. லேக்கின் ஆனா, கல் நாளைக்கு, மைம் நான் ஸ்கூல் நஹி ஜாவுங்கா நாளைக்கு நான் ஸ்கூல் போக மாட்டேன். மைம்னு வந்ததா, அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல ஜாவுங்கான்னு வந்திருக்கு. இப்ப யார் சொல்றாங்க? ஏன் ஜாவுங்கான்னு வந்திருக்கு? ஒரு கிட் மேல் சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் ஒரு மேல் சென்டென்ஸா இருக்கிறதுனால ஜாவுங்கான்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட், கல் ரவிவார் ஹே. கல் ரவிவார் ஹே, கல்னா நாளை. நம்ம இது எல்லாம் சென்டென்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ்ல தானே பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரவிவார் ஹே, கல் ரவிவார் ஹேனா நாளைக்கு சண்டே. கல் ரவிவார், ரவிவார்னா சண்டே. கல் छुट्टी का दिन है. கல்னா நாளைக்கு, छुट्टी का दिन है நாளைக்கு ஹாலிடே, நாளைக்கு லீவு. கல் நாளை, சுட்டினா லீவு. கானா இந்த சுட்டியோட பொசசிவ் தான் கா. நாளைக்கு லீவுக்கான தினம், விடுமுறைக்கான தினம் அப்படின்னு சொல்ற அந்த பொசசிவ் தான் கா. கல் छुट्टी का दिन है. கல் छुट्टी का दिन है. मैं कल खेलूंगा. मैं நான் கல் நாளை கேளுங்கா விளையாடுவேன், நான் நாளைக்கு விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. மேம் கல் தோஸ்தோं के साथ கேளுங்கா. நான் நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. மேம் நான் கல் நாளை தோஸ்தோं के साथ கேளுங்கா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் விளையாடுவேன். சாத்துனா அவர்களோட. ஐ வில் பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வித் தான் இந்த சாத். மேம் கல் தோஸ்தோं के साथ கேளுங்கா நாளைக்கு நான் என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து விளையாடுவேன். கேளுங்கா அப்படின்னா விளையாடுவேன். லால் கல் தும் கியா கரோகே. லால்னா ஒரு சப்ஜெக்டோட நேம், ஒரு பர்சனோட நேம். லால் கல் தும் கியா கரோகே. இப்ப நம்ம இந்த லால ராம்னு வச்சுக்கலாம். ராம் கல் தும் கியா கரோகே. ராம் நீ நாளைக்கு என்ன செய்ய போற, நாளைக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு கேக்குறாங்க. மேம் கல் சிடியாகர் ஜாவுங்கா. நாளைக்கு நான் ஜூக்கு போவனே அப்படின்னு சொல்றாங்க. மேம் கல் சிடியாகர் ஜாவுங்கா நாளைக்கு நான் ஜூக்கு போவேன். மேம் நான் கல் நாளை சிடியாகர் அப்படின்னா விலங்குகள் சரணாலயம், ஜூக்கு போவேன். ஜாவுங்கா போவேன்.
நம்ம நாளைக்கு தானே போறோம், அதனால ஜாவுங்கா. ஜானா போறது, ஊங்கன்னா போவேன். நான் அப்படிங்கிறதுனால இங்க ஊங்கான்னு வந்திருக்கு. मैं நான் कल पिताजी के साथ चिड़ियाघर जाऊंगा. मैं நான் कल நாளை पिताजी के साथ என்னோட அப்பாவோட என்னோட ஃபாதரோட चिड़ियाघर जाऊंगा நான் चिड़ियाघருக்கு போவேன், ஜூக்கு போவேன். तुम वहां क्या क्या देखोगे? நீ அங்க என்னெல்லாம் பாப்ப அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஜூக்கு போறியா, அங்க என்னெல்லாம் பாப்ப அப்படின்னு கேக்குறாங்க. தும் நீ, வஹா அங்கே, கியா கியானா என்னெல்லாம், என்னெல்லாம், தேகோகே பாப்ப. செகண்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா, அப்போ தேகோங்கேன்னு வரும், ஓகேன்னு வரும். ஓகே, தும் வஹா கியா கியா தேகோங்கே, நீ அங்க என்னெல்லாம் பாப்ப. मैं वहां शेर, हाथी, बाघ, बंदर और हिरन को देखूंगा. मैं நான் वहां அங்கே शेर, शेरना लाइन, हाथी एलिफेंट, बाघना टाइगर, बंदर मंकी और மற்றும் हिरन डीर को देखूंगा. இது எல்லாமே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், क्या तुम चिड़ियों को नहीं देखोगे? அப்போ நீ பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஸ்டார்டிங்ல கியா அப்ளை பண்ணிக்கணும். கொஸ்டின் டாக் क्या तुम நீ चिड़ियों को नहीं देखोगे? பேர்ட்ஸ் எல்லாம் சிடியோனா ப்ளூரலை மீன் பண்ணும். நிறைய பேர்ட்ஸ் இருக்குன்னா அப்ப சிடியோங்கோ பறவைகளை நகி தேக்கோங்கே பார்க்க மாட்டியா அப்போ அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, मैं चिड़ियों को भी देखूंगा. நான் பேர்ட்ஸையும் பார்ப்பேன், நான் பேர்ட்ஸையும் அதையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றது அந்த பி தேக்குங்கா. நான் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. मैं मोर, तोता, मैना और गौरैया को देखूंगा. मैं நான் मोर, मोर means peacock, तोता parrot, मैना as a same मैना bird, और மற்றும் கௌரையாக்கும் தேக்குங்கா ஸ்பாரோ, இது மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன், தேக்குங்கா அப்படின்னு சொல்றாங்க. மே மோர், தோத்தா, மைனா और கௌரையாக்கும் தேக்குங்கா. நான் பீகாக்கு, பேரட், மைனா, ஸ்பாரோ இது மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், मेरे साथ मेरे माँ बाप भी आएंगे. मेरे साथ என் கூட, மேரேனா நான், சாத்துனா என் கூட, என்னுடன், என் கூட, மேரே மா என்னுடைய அம்மா, பாப் அப்பா, பி அவங்களும், ஆயேங்கே வருவாங்க. மேரே சாத்து மேரே மா பாப் பி ஆயேங்கே, மேரே சாத்து மேரே மா பாப் பி ஆயேங்கே. சென்டென்ஸை ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ரிப்பீட்டடா கேட்குற எஃபிசியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடா கேட்கும்போது மைண்ட் செட் ஆகும், ரிப்பீட்டடா படிக்கும் போதும் ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். வே வஹா 2 दिन ठहरेंगे. வே அவர்கள், வஹா அங்கே, 2 दिन ठहरेंगे 2 days ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க 2 days அங்க ஸ்டே பண்ணுவாங்க. வே அவர்கள், வஹா அங்கே, 2 दिन 2 நாள், ठहरेंगे தங்குவாங்க. பர்மேம் கல் சாம்கோ, பர்மேம் அதுக்கப்புறம் கல் நாளை, சாம்கோ மாலை, ஈவினிங் நேரத்துல, கர் வாபஸ் ஆ ஜாவோங்கி நாங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துருவோம், வந்து விடுவோம். ஆ ஜாவோங்கினா ரிட்டர்ன் வந்துருவோம். ஓகே, கர் வாபஸ் கர் வாபஸ் ஆ ஜாவோங்கி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துருவோம், வந்து விடுவோம். ஆ ஜாவோங்கினா வந்து விடுவோம். பர்சோ மேம் ஸ்கூல் ஜாவூங்கி, பர்சோம்னா டே ஆஃப்டர் டுமாரோ நாளை மறுநாள், மேம் நான் ஸ்கூல் ஜாவூங்கி ஸ்கூல் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. எக் ரேல்காடி ஹே, இப்போ நம்ம ரேல்காடியை பத்தி சில சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்லயே பார்க்கலாம். எக் ரேல்காடி ஹே, இது ரேல்காடி, திஸ் இஸ் ட்ரெயின். எக் ரேல்காடி கப்பு ரவானா ஹோகி, எக் ரேல்காடி, எகுனா இந்த, ரேல்காடி, கப் எப்பொழுது, ரவானா ஹோகி எப்போ புறப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ எப்போ டிபார்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. எக் ரேல்காடி ஆஜ் சாம் கோ ரவானா ஹோகி,
இந்த ரேல்காடி ஆஸ் இன்று சாம்கோ மாலை நேரத்துல ஈவினிங்ல ரவானா ஹோகி டிபார்ட் ஆகும் புறப்படும். ரேல்காடி ஆஜ் சாம்கோ ரவானா ஹோகி, இந்த ரேல்காடி இன்று ஈவினிங் புறப்படும், இன்னைக்கு ஈவினிங் கிளம்பும் அப்படின்னு சொல்றாங்க. எது சாம்கோ கித்தனை பஜே ரவானா ஹோகி, இன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு புறப்படுது, டிபார்ட் ஆகுது, இந்த ட்ரெயின் இன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு கிளம்புது அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போ எகு சாம்கோ கித்தனை பஜே ரவானா ஹோகி, இந்த ட்ரெயின் ஈவினிங் எத்தனை மணிக்கு கிளம்புது, அந்த கிளம்புதுதான் இந்த ரவானா ஹோகி டிபார்ட் ஆகுது. எகு சாம்கோ 5 பஜே ரவானா ஹோகி, இது சாம்கோ ஈவினிங், சாம்கோனா மாலையில், அந்த கூ எதுக்குன்னா பொசசிவ், சாம்கோ மாலையில 5 பஜே 5 o'clock, 5னா 5, பஜேனா கிளாக்க மென்ஷன் பண்றது, 5 மணிக்கு அந்த மணியை மென்ஷன் பண்றதா பஜே. 5 மணிக்கு ரவானா ஹோகி புறப்படுது. எகு கஹா ஜாயேகி, இது எங்க போகுது, நம்ம கேட்போம்ல இந்த ட்ரெயின் எங்க போகுது, யோ கஹா ஜாயேகி, எகு தில்லி ஜாயேகி, இது தில்லி போகுது, எகு இது தில்லி போகுது, எகு தில்லி ஜாயேகி. எகு பர்சோ தில்லி பஹூச்சேங்கி, யோ இது பர்சோனா டே ஆஃப்டர் டுமாரோ தில்லி பஹூச்சேங்கி, தில்லிக்கு ரீச் ஆகும். இந்த ட்ரெயின் எப்போ போகுது, ஐ மீன் எப்போ அங்க ரீச் ஆகும்னு கேட்கும்போது இந்த ட்ரெயின் டே ஆஃப்டர் டுமாரோ நாளை மறுநாள் தில்லிக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றோம். எது பர்சோ தில்லி பஹூச்சேங்கி. இப்போ ஃபாதரை பத்தி சில சென்டென்ஸ ஃபியூச்சர் டென்ஸ்ல பார்க்கலாம். பிதாஜி आज आप क्या करेंगे, அப்பா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பிதாஜி அப்பா आज आप क्या करेंगे, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க. மேம் आज पत्र लिखूंगा, இன்னைக்கு நான் லெட்டர் எழுதுறேன், லெட்டர் எழுத போறேன், ஐ வில் ரைட் த லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பத்திரன்னா லெட்டரை மென்ஷன் பண்ணும், லிக்குங்கன்னா நான் எழுதுவேன், இன்னைக்கு நான் லெட்டர் எழுதுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிஸ்கோ பத்திர லிக்குங்கா, நீங்க யாருக்கு லெட்டர் எழுதுறீங்க, who writes the letter with to அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க யாருக்கு லெட்டர் எழுதுறீங்க, அப்ப நீங்க கிஸ்கோ யாருக்கு பத்திர லெட்டர் லிக்கோங்கே எழுதுவீங்க, நீங்க யாருக்கு லெட்டர் எழுதுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மேம் துமாரே மாமாக்கோ பத்திர லிக்குங்கா, மேம் நான் துமாரே உன்னுடைய மாமாக்கோ, மாமாக்கு அந்த கோனா அவருக்கு, அந்த பொசசிவ் தான் கோ, மாமாக்கு பத்திர கடிதம் லிக்குங்கா எழுதுவேன், அவனோட மாமாக்கு லெட்டர் எழுதுவேன். எது பத்திர கோன்லே ஜாயேங்கே, இந்த லெட்டர் யார் எடுத்துட்டு போவா, who will take this letter அப்படின்னு கேக்குறாங்க. எகு இந்த பத்திர லெட்டர், கோன் யாரு, லே ஜாயேங்கே எடுத்துட்டு போவாங்க, லேனா எடுக்கிறது, ஜாயேங்கேனா போவாங்க ஃபியூச்சர் டென்ஸ். ஜானா போறது, ஏங்கே அப்படின்னா யார் போவாங்க, யார் இந்த லெட்டர் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. டாக்கியா यह पत्र ले जाएंगे, डाकिया डाकिया पोस्ट मास्टर पोस्टमैन, यह पत्र ले जाएंगे पोस्टमैन இந்த லெட்டரை எடுத்துட்டு போவாங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் ஜியை பத்தி சில சென்டென்ஸை பார்க்கலாம். மாஸ்டர் ஜி ஹம் ராஜீவ் அவர் மணி, மாஸ்டர் ஜி ஹம் நாங்க, ஹம்னா இந்த இடத்துல நாங்க, ராஜீவ் அவரு மணி, யார் ராஜீவ் அண்ட் மணி அப்படின்னு நம்ம இன்ட்ரோ பண்ணுவோம் இல்லையா. அப்போ மாஸ்டர் ஜி ஹம் ராஜீவ் அவரு மணி, நாங்க ராஜீவும் மணியும் அப்படின்னு சொல்றாங்க, இன்ட்ரோ பண்றாங்க. क्या आप हम दोनों को दिल हिंदी सिखाएंगे, நீங்க எங்க ரெண்டு பேத்துக்கும் ஹிந்தி சொல்லி தரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கியானா கொஷின் கேக்குறாங்க இல்லையா, அதனால ஸ்டார்டிங்ல கொஸ்டின் டேக் அப்ளை பண்ணிக்கிறோம். क्या आप நீங்க, ஹம் தோனோங்கோ, ஹம்னா இந்த இடத்துல நாங்க, தோனோங்கோ எங்க ரெண்டு பேத்துக்கும், தோனோங்கன்னா எங்க ரெண்டு பேத்துக்கும் ஹிந்தி சிக்காயேங்க, ஹிந்தி சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹா மே தும் தோனோங்கோ ஹிந்தி சிக்காவுங்கா, ஆனா ஆமா கண்டிப்பா எஸ் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். மேம்னா தும் தோனோங்கோ உங்க ரெண்டு பேத்துக்கும் ஹிந்தி சொல்லித்தரேன், சிக்காவுங்கன்னா சொல்லித்தரேன், டீச் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அச்சா ஓகே குட், அச்சானாலும் ஆனாலும் ஒரே மீனிங் தான், குட் நல்லது ஆமா அந்த மாதிரி வரும். அச்சானா ஓகே குட் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஹம் கல் சாம்கோ ஆயேங்கே, ஹம் கல் சாம்கோ ஆயேங்கே, நாங்க நாளை ஈவினிங்
வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹம் நாங்க கல் நாளை சாம்கோ ஈவினிங் ஆயேங்கே வரோம், நாங்க நாளைக்கு ஈவினிங் வரோம், நீங்க சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கிட்ட கேக்குறாங்க. ஹமாரி சாத்து ஹமாரே பஹன் பி ஆயேங்கி, எங்களோட எங்களோட சிஸ்டரும் வராங்க, எங்களோட சேர்ந்து எங்க சிஸ்டரும் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹமாரி சாத்து ஹமாரி பஹன் பி ஆயேங்கி. ஹமாரே எங்களுடன், ஹமாரேனா எங்களுடன், சாத்து சேர்ந்து எங்களோட சேர்ந்து, ஹமாரி பகன் எங்களோட பெஹனும், பெஹன்னா எங்களோட சிஸ்டரும், பீனா அவளும், ஆயேங்கே வருவா. ஓகே, எங்களோட சேர்ந்து எங்க சிஸ்டரும் வருவா. அச்சா மேம் தும் தீனோங்கோ ஹிந்தி சிக்காவுங்கா, ஐ வில் டீச் ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்றாங்க. நாங்க உங்க எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். ஐ வில் டீச் ஆல் 3 ஆஃப் யூ அந்த மாதிரி சொல்றாங்க. அச்சா குட் மேம் நான் தும் தீனோங்கோ உங்க 3 பேத்துக்கும் ஹிந்தி சிக்காவுங்கா, நான் ஹிந்தி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஆன்சர் பண்றாரு. नेक्स्ट मामा जी आप चाय लेंगे या காஃபி? மாமா ஜி ஆப் நீங்க உங்களுக்கு நீங்க சாய் லேங்க டீ எடுத்துக்கிறீங்களா இல்ல காஃபியா அப்படின்னு கேக்குறாங்க. மாமாஜி அப்ப சாய் லேங்க யா காஃபி, காஃபி வேணுமா இல்ல டீ வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மே காஃபி லூங்கா, மே காஃபி லூங்கா, ஐ வில் டேக் த காஃபி அப்படின்னு சொல்றாங்க. மே காஃபி லூங்கா, நான் காஃபி எடுத்துக்கிறேன். பிதாஜி आप चाय पियेंगे या कॉफी? பிதாஜி ஆப் நீங்க சாய் பியேங்க காஃபி குடிக்கிறீங்களா இல்ல டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நஹி மேம் தூது பீவுங்கா, நஹி மேம் தூது பீவுங்கா, இல்ல எனக்கு காஃபி டீ எல்லாம் வேணாம், நான் பால் எடுத்துக்கிறேன், பால் குடிக்கிறேன். ஐ வில் ட்ரிங்க் த தூத் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க. ஒன் செகண்ட் பார்க்கலாம். மாமா பத்தி மாமாஜி அப்ப சாய் லேங்கே யாருக்கா யா காஃபி? மாமாஜி நீங்க சாய் எடுத்துக்கிறீங்களா இல்ல காஃபி எடுத்துக்கிறீங்களா, டீ எடுத்துக்கிறீங்களா இல்ல காஃபியான்னு கேக்குறாங்க. நீங்க காஃபி லூங்கா, நான் காஃபியே எடுத்துக்கிறேன். பிதாஜி அப்ப சாய் பியேங்க யா காஃபி, அப்பா நீங்க காஃபி குடிக்கிறீங்களா இல்ல டீயா அப்படின்னு கேக்குறாங்க. நஹி மேம் தூது பீவுங்கா, இல்ல நான் மில்க் எடுத்துக்கிறேன், மில்க் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னைக்கு பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் டெஃபினட்டா கைட் பண்றேன். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.